ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி நான் காலையிலேருந்து 8:30 முடிய பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறது முடிய என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி மினி விளாக்காக பார்த்துலாம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கால்கையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு வாசலை கூட்டி கோலமும் போட்டாச்சு வாசலில். இன்றைக்கி நான் போட்ட கோலம் இதுதான். பக்கத்து ஆஃபீஸ்லேயும் ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு வேப்பமரத்துக்கு முன்னாடியுமே ஒரு குட்டி கோலத்தை போட்டாச்சு. காலையில் எந்திரிச்சா நம்ம அந்த கோலம் போடுறதுல சில அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா அதை நம்ம வாயில்லாத ஜீவன்களுக்கு ஒரு உணவளிக்கிறதுக்காண்டி நம்ம கோலம் போடுறோம். தயவு செஞ்சு கோலப்பொடியில் போடாதீங்க, அரிசி மாவும் கோலப்பொடியும் கலந்து போடுங்க, இல்லை அரிசி மாவில் மட்டும் போடுங்க அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கட்டாயமாக அதை நீங்களாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் அது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் எல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் 2 அகல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றா பறக்க போகிறதில்ல, எல்லாம் ஒன்றா போக போகிறது இல்லைங்க. ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறப்போ நம்மளுக்கு அந்த வலி எவ்வளோ ஒரு வலி இருக்கும், சரிங்களா? அந்த வலியை சொல்லவே முடியாது. அப்படி நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். மனசில் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, எல்லாமே கடவுள்கிட்ட நம்ம முறையிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து மெடிடேஷனும் பண்ணியாச்சு. மெடிடேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் தரும். நீங்கள் பண்ணி பாருங்கள். கட்டாயம் அது ஒரு நல்ல ரிலீஃப் தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிட்டோம். கிச்சனில் நான் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியை நல்லா காய வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்போம். பொரிக்கிறது மட்டும்தான் கோல்டு வின்னரில் பொரிப்போம், சரிங்களா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு 2யுமே போட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விட்டாச்சு. இதுக்கு முன்னாடி பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் சீரகமும் போட்டாச்சு. சீரகம் போட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 வத்தல், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 3 வத்தல். பச்சை மிளகாய் போடாதீங்க, பூசணிக்காய் கூட்டுக்கு பச்சை மிளகாய் நல்லா இருக்காது. வத்தலும் போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் பல்லாரி வெங்காயம் போட்டேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா வதக்கியாச்சு. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம உப்பும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா வதக்கிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா பூசணிக்காய், இந்த பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக முடியாது வதக்கினாலே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காவும் போட்டாச்சு. பூசணிக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காவையும் போட்டு இதை பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது. பூசணிக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம், அவ்வளோதான். அதோட போதும். இப்போ நல்லா நம்ம இதை வதக்கி விடணும். நல்லா அந்த எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருங்க, சரியா? மூடி வச்சுட்டா அந்த வேர்வை பட்டு இந்த பூசணிக்காவே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுலேயே இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம எப்படி வச்சுட்டு போடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்குது. அவ்வளோதான். நம்ம இது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பைசஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் எதுவும் போட மாட்டேன். லேசாக மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை மட்டும் நம்ம தூவி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பூசணிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி. நான் இப்படி தாங்க செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்க என்ன சமைச்சோங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி மாவு இல்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் சுட்டேன். கோதுமை தோசை பாப்பாவுக்கு 2 தோசை சுட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மல்லி இலை சட்னி வச்சுருக்கிறேன். தாளிக்க கூட இல்லை, ஏன்னா வதக்கி தானே அரைச்சோம், அதனால் நான் தாளிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்குது. காலிஃப்ளவரு, சவுச்சவுக்காய் எல்லாம் போட்டு பாசிப்பருப்புலாம் போட்டு வச்ச சாம்பார். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் இந்த பூசணிக்காய் கூட்டு சாம்பார். பூசணிக்காய் கூட்டு செய்கிற வீடியோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி தான் செஞ்சேன். சாம்பாரும் பூசணிக்காய் கூட்டும் ஒயிட் ரைஸும் மதியத்துக்கு, மல்லி சட்னி சாம்பார் தோசை இப்போ காலைக்கு. இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எனக்கு வெந்நி போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் 2-3 நாளாக கொஞ்சம் ஃபீவர் இருக்கிறதுனால கொஞ்சம் வெந்நி போட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எனக்கு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது முடிய நான் பார்த்த வேலைகள் இதுதான். இப்படி தான் தினமும் என்னோடய டைம் போயிட்டுருக்கும். 4-4:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா பாப்பா 8:30க்கு ஸ்கூல் போகிறது முடிய அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் போய் பாத்திரம் கழுவணும், வீட்டை கூட்டணும், துணி துவைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மற்ற வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு 10 மணி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க, ஆனால் நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.